வணக்கம். உலகெங்கும் வாழும் என் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன், தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசியல் வரலாற்றில் பல்வேறு விதமான நெருக்குதலுக்கு மத்தியில் இப்பொழுது ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரை இல்லாத அளவுக்கு மத்திய அரசாங்கத்தின் அழுத்தம், நெருக்கடி, இந்த ஆட்டுத்தாடி ஆளுநர்கள் மூலமாக செய்யப்படுகிற மிரட்டல்கள் இன்று பல்வேறு இக்கட்டுக்கு மத்தியில் இந்த ஆட்சி சென்று கொண்டிருக்கிறது. ஒரு நல்லாட்சியை எப்படி நடத்த வேண்டும் என்று மிகவும் யோசித்து பல்வேறு ஆலோசனைகளை செய்து பல்வேறு துறை வித்தகர்களுடன் கலந்து பேசி இந்த ஆட்சியை முதலமைச்சர் அவர்கள் மிகவும் தெளிவாக நடத்தி கொண்டிருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பல்வேறு பிரச்சனைகள் அங்கங்கே எழுந்த போதிலும், திட்டங்களை தீட்டுவதிலும் அதை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதிலும் பல்வேறு விஷயங்கள், விடியல் பயணம், மகளிருக்கு விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, பல்வேறு குழந்தைகளுக்கு கல்வி உரிமை தொகை, கல்வித்தொகை, காலை சத்துணவு திட்டம் என்று ஒவ்வொரு புதிதாக பல திட்டங்களை செதுக்கிக் கொண்டே இருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். நம்முடைய மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு திட்டமாக பார்த்து 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 செதுக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அதே சமயத்தில் சில விஷயங்கள் இந்த ஆட்சிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தும் விதமாக சென்று கொண்டிருக்கிறது. சில விஷயங்கள் என்றால் என்ன, எதை சொல்வது என்றால், இதை நாம் கண்டிப்பாக நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும். போதைப் பொருள் பழக்கம் வட மாநிலங்களில் அதிகமாக இருந்த இந்த பழக்கம் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தமிழகத்தில் நுழைந்து கொண்டிருக்கிறது. ஏன் நுழைந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறேன் என்றால், இந்த கஞ்சா போன்ற போதை வஸ்துகள் எல்லாம் இப்பொழுது தமிழகத்தில் தாராளமாக கிடைப்பதாக எதிர்க்கட்சிகள் ஒப்பாரி வைக்கின்றன. ஒரு காலகட்டத்தில் போடி, தேனி போன்ற பகுதிகளில் எல்லாம் கஞ்சா பயிரிட்டார்கள் என்ற கதைகள் எல்லாம் உண்டு. ஆனால் அது இப்பொழுது சுத்தமாக இல்லை, மறைந்து விட்டது. இப்பொழுது கஞ்சா என்ற பெயரில், அதாவது ஓஜி என்கிறார்கள், ஓஜி கஞ்சா என்று சொல்கிறார்கள். ஓஜி என்பது ஒரிஜினல், அதாவது அந்த அவங்களுடைய பாஷையில ஒரிஜினல் கேங்ஸ்டார். ஒரிஜினல் கேங்ஸ்டார்னா உண்மையான கேங்ஸ்டார், வீரன் பொருந்தியவன் அப்படின்னு அர்த்தம். கஞ்சா சாதா கஞ்சா, இங்கு பயிரிட்ட கஞ்சாவோட இது வீரியம் கூர்ன கஞ்சா, போதை அதிகமாக வரக்கூடிய கஞ்சா அப்படிங்கிற ரீதியில ஓஜி கஞ்சா என்று புதிதாக ஒரு கஞ்சா தமிழகத்தில் புழக்கத்தில் இருக்கிறது. அதை ஓசன் கிரவுண்ட் என்றும் சொல்கிறார்கள். ஓசன் கிரவுண்ட் என்றால் கடற்கரையின் கிரீடம் என்று, அதாவது கடற்கரையில் தான் இந்த கஞ்சா, ஓஜி கஞ்சா வளர்க்கப்படுகிறது. கலிபோர்னியால இருந்து வளர்த்து அதை உலக நாடுகள் முழுவதும் இந்த ஓஜி கஞ்சாவை விற்பனை செய்கிறார்கள். அந்த விற்பனை எல்லாம் எங்கே வருகிறது என்று தெரிவதற்கு முன்னாக அடுத்ததாக நமக்கு முன்னால ஹெராயின் என்ற போதைப் பொருள் நிறைய வந்து கொண்டிருந்தது. அது இப்பொழுது குறைந்திருக்கிறது. இப்பொழுது கொக்கைன் கலாச்சாரம் அதிகமாகி இருக்கிறது. கொக்கைன் என்ற போதைப் பொருள் வருகிறது. அதெல்லாம் வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட மாநிலம் வழியாக கடத்தி வரப்பட்டு ஒரு குறிப்பிட்ட துறைமுகம் வழியாக வரப்பட்டு தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும் அது விற்பனைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இப்போ மெத்தபெட்டமின் என்ற போதைப் பொருள் சாக்பீஸ் மாதிரி ஒரு வெள்ளை கலர் துகளாகத்தான் இருக்கிறது. அது மெத்தபெட்டமின் என்ற ஒரு போதைப் பொருள் பயன்பாட்டில் இருக்கிறது. நடிகர்கள் கூட நிறைய நடிகர்கள் போதை இந்த விஷயத்தில் மாட்டி முழித்துக் கொண்டிருக்கிறார்கள். கேரளாவில் நடிகர் சாக்கோ, சைன் டாம் சாக்கோ என்பவர் போதை மருந்து பயன்படுத்திய விவகாரம் பரபரப்பாக பேசப்பட்டது. அதன் பின்பாக இப்பொழுது நம்முடைய ரோஜா கூட்டம் என்ற படத்தில் நடித்த நடிகர் ஸ்ரீகாந்த், அது போக ஒரு குணச்சித்திரம் நடிகராக விளங்கிக் கொண்டிருக்கும் கிருஷ்ணா போன்றவர்கள், திரைத்துறையில் இருப்பவர்கள் இந்த போதைப் பொருளை பயன்படுத்தியதாக வழக்கு பதியப்பட்டு இன்று கிருஷ்ணாவும் ஸ்ரீகாந்தும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். திரைத்துறையில் பொறுத்தமட்டில் பெரும்பாலான விழாக்களில், அதாவது அவங்க நடத்தக்கூடிய பார்ட்டி என்று சொல்வார்கள், அதில் விருந்து உபசரணைகளில் இந்த போதை மதுபானங்களாகட்டும் இதெல்லாம் பயன்படுத்தப்பட்டுதான் வந்தது பல்லாண்டுகளாக. இப்பொழுது புதிதாக இது போன்ற ஓஜி கஞ்சா, கொக்கைன், ஹெராயின்ஸ், அப்புறம் இது மாதிரி மெத்தபெட்டமின் போன்றவைகள் பயன்படுத்தப்படுகிறது. இது வருந்தத்தக்க விஷயம்தான். இதையெல்லாம் இந்த அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். பாகிஸ்தான் வழியாக இந்தியாவிற்கு நுழைகிறது. நைஜீரியா, எத்தியோப்பியா, சூடான் போன்ற ஆப்பிரிக்க நாடுகளில் எல்லாம் தயாரிக்கப்பட்டு
ஆப்கானிஸ்தானில் பயிரிடப்படுகிற கஞ்சா, அங்கே கொக்கைன் எல்லாம் அங்கிருந்து வருது. வெளிநாடுகள் நைஜீரியால இருந்து நிறைய வருது. அதெல்லாம் வந்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மூலமாக குஜராத்துக்கு வந்து, குஜராத்தில் ஒரு முக்கிய துறைமுகம், தனியார் துறைமுகம் வழியாக வந்து அது இந்தியா முழுவதுக்கும் கொண்டு செல்லப்படுகிறது. சென்னையில் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் தொடர்வண்டி நிலையத்தில் வட இந்தியாவில் இருந்து வந்து இறங்கும் ஒவ்வொருவரும் இந்த போதை வஸ்துக்களை அங்கிருந்து கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக வட இந்தியர்களின் ஆதிக்கம், வட இந்தியர்களின் வருகை தமிழகத்தில் அதிகமான பிறகு தமிழகத்தில் இந்த போதை பொருளுடைய பயன்பாடு அதிகமாயிருக்கிறது என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் அந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த அரசாங்கத்துக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தும் ஒரு செயலாக இந்த போதை பயன்பாடு தமிழகத்தில் பெருகி கொண்டிருக்கிறது. கல்லூரி மாணவர்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் இந்த போதை பயன்பாடு என்பது மிகவும் ஒரு கொடுமையான விஷயமாகத்தான் நாம் கருத வேண்டும். வளர்கின்ற பிள்ளைகள் அனைவரும் இந்த போதையை ஏதோ ஒரு ஒரு சுகம் கிடைக்கிறது, ஏதோ ஒரு வித்தியாசமான உணர்வு நம் உணர்வு உள்ளுக்குள் தோன்றுகிறது என்ற காரணங்களை மனதில் கொண்டு பொய்யான போலியான காரணங்களை பிறர் சொல்வதை கேட்டு இதை புகைக்காத பயன்படுத்த பழகி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த அரசாங்கம், இந்த காவல்துறையின் முழு சுதந்திரத்தை அளித்து இந்த காவல்துறையை ஏவி இந்த பிரச்சனைகள் எல்லாம் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் இப்பொழுதெல்லாம் காவல்துறைக்கு மிகுந்த கெட்ட பேர் இருக்கிறது. பல்வேறு இடங்களில் வந்து அவர்கள் வந்து இப்ப இந்த அஜித்குமார் மரணம் போன்ற பல்வேறு விஷயங்கள், சாத்தாங்குளம், இதுக்கு முந்தைய ஆட்சி நடந்த சாத்தாங்குளம் பெலிக்ஸ், சாத்தாங்குளத்தை பெலிக்ஸ் அவங்க அப்பா ஜெயராஜ் அவங்களுடைய மரணம், இது போன்றெல்லாம் காவல் நிலையங்களில் மிக கொடுமையான அத்துமீறல்கள் நடந்திருக்கிறது என்று இப்பொழுது புதிதாக கட்சி ஆரம்பித்த சிலர் கூட இன்று அதை வைத்து அரசியல் பண்ணுகிறார்கள். இந்த சங்கிகள் கூட அதை வைத்து அரசியல் பண்ணுகிறார்கள். இந்த சிங்கிகளாக வரும் அதிமுக கூட இப்பொழுது இதை வைத்து தான் அரசியல் நடத்தும் ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எனவே இது போன்ற செயல்களை நடக்காத வண்ணம் அந்த இழந்து போன காவல்துறையின் பெருமையை மீட்கும் வண்ணம் இந்த போதைப் பொருள் பழக்கத்தை தமிழகத்தில் இருந்து அகற்ற இந்த அரசாங்கம் ஒரு பெரிய அளவு முயற்சியை செய்ய வேண்டும். அப்படி முயற்சி செய்தால்தான் இந்த அரசாங்கத்துக்குள் உள்ள பெயர்கள் நல்ல பெயர் மாறும், இந்த கெட்ட பெயர்கள் எல்லாம் மாறணும். ஏன்னா 2026 தேர்தல் வருகிறது. இந்த தேர்தல் சமயத்தில் இது போன்ற டாஸ்மார்க் விஷயங்கள், திமுக அரசுக்கு தோல்வியாக கருதக்கூடிய சில விஷயங்களை முன்னிலைப்படுத்துவார்கள். இந்த கஞ்சா போதைப் பொருள் விஷயங்கள், டாஸ்மார்க் விஷயங்கள், காவல்துறை அத்துமீறல்கள், அது தவிர திமுகவில் முக்கிய பொறுப்பில் இருக்கும் சில நபர்கள் பேசக்கூடிய விஷயங்களை எதிர்மறை கருத்துக்களாக ஆக்கி கொண்டு செல்வது, அது போக அந்த ஆசிரியர்கள், தற்காலிக ஆசிரியர்களை நிரந்தரமாக்கும் பிரச்சனை, அந்த பணி ஓய்வூதிய பிரச்சனைகள், நீட் தேர்வு பிரச்சனைகள், இப்படி பல்வேறு சில இக்கட்டான, அதாவது தற்பொழுது தீர்க்க இயலாத சில பிரச்சனைகளை கையில் எடுத்துக்கொண்டு இந்த எதிர்க்கட்சிகள் மிக பெரிய சதி திட்டத்தை தீட்டுகிறார்கள். அதனால நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு, நாம் சொன்ன அனைத்து விஷயங்களையும் மனதில் கொண்டு, இந்த போதை மருந்து போன்ற பொருட்கள் விஷயங்கள், டாஸ்மார்க் விஷயங்களை எந்த அளவு நாம் கட்டுப்படுத்த வேண்டும், மட்டுப்படுத்த வேண்டும் என்பதை கவனம் செலுத்தினால் இந்த தமிழகத்தில் இன்னும் 50 ஆண்டு காலம் ஆனாலும் இந்த திராவிட மாடல் சொல்லும் அரசுதான் நிலைக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.